ஸ்க்ரீனை கிழிச்சு அடிச்சிடலாம் போல தான், அப்படி தான் இருக்கும். சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. சொல்ல ப்ரோ வேணும், பக்காவாக இருக்குது. நாளைக்கு வந்து பாருங்க. சரி, பிரிச்சிட்டாங்க ப்ரோ, பிரிச்சிட்டாங்க. மியூசிக் ஓகே தான் ப்ரோ, இன்னும் பண்ணியிருக்கலாம், நல்லாவே பண்ணியிருக்கலாம். கிளைமேக்ஸில் ஓகே, மற்றபடி மியூசிக் பெருசாக வந்ததே தெரியலை. மற்றபடி நல்லா போச்சு. ப்ரோ அவர் கொஞ்சம் இன்னும் ஸ்பேஸ் கொடுத்துருக்கலாம், பட் ஆனால் அவர் கேரக்டருக்கு ஓகே தான் ப்ரோ படத்தில். அது மெயின் கேரக்டர் அவர் தான். பாருங்கள், நாளைக்கு வந்து பாருங்கள், நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் அப்படி தான் ப்ரோ இருந்துச்சு. அதான் ட்விஸ்ட்டு நீங்கள் நம்ம சொல்லிடக்கூடாது இல்லை, நாளைக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு புரியும். அதான் ப்ரோ, கிளைமேக்ஸில் மட்டும்தான் கொஞ்சம் பிஜிஎம்லாம் அந்த மாதிரி இருந்துச்சு. மற்றபடி எனக்கு தெரிஞ்சு இன்னும் நிறைய பண்ணியிருக்கலாம். ஓகே தான் ப்ரோ. ஓகே ஓகே. படம் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது, நல்லா வந்திருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ணதோட நல்லா இருக்குது ஆக்சுவலி மூவி. அதான் இந்த சமயத்துக்கு இப்போதைக்கு தேவையான இது தான் சொல்லியிருக்காங்க ஆக்சுவலி. சூப்பராக பண்ணியிருக்காரு. வடிவேலோட ஆக்டிங், அது ஒரு எமோஷன் சீன்ஸ்லாம் உண்மையில் நம்மளுக்கே ஒரு அழகு வர மாதிரி இருக்கும். கதையும் அது மாதிரி தான் இருக்கும். பட் அதான் சொன்ன நல்லா இருக்குது படம். பார்த்துல அவங்க ரொம்ப 2 பேரும் காம்போ சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது மூவி. என்ன ப்ரோ? ஆக்சுவலி அதான் அவரோட ஆக்டிங் நல்லா இருக்குது. அதான் அந்த சீன் பார்க்கும்போது நம்மளுக்கே கோவம் வரும், நம்மளே போய் ஏஞ்சி இது ஸ்க்ரீனை கிழிச்சு அடிச்சிடலாம் போல தான், அப்படி தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் அதான் சமுதாயத்தில் இப்போ நடக்கிற இது தான் போயிட்டு எடுத்து காட்டியிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இது லேகுன்னு அப்படி எதுவும் சொல்ல முடியாது, நல்லா தான் போயிட்டுருக்கு. நல்ல படம், இன்ட்ரெஸ்டிங்காக தான் இது போயிட்டுருக்கு. அதான் நல்ல கதை, நல்ல அட்டம்ப்ட்டு. ஃபேமிலி கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து பார்க்க வேண்டிய படம். அதான் சொல்கிறேன்ல, இந்த அதான் மோஸ்ட்லி அந்த பொண்ணு பெற்றவங்களும் கண்டிப்பாக எல்லாம் பார்க்க வேண்டிய படம். அதான் சொல்கிறேன்ல, இந்த பொண்ணுங்கள்லாம் வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஏதாச்சும் இந்த ஸ்கூல் இது மூலிமா நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஸ்கூல் படிக்கிற பொண்ணுங்க வந்து ஏதாச்சும் வீட்டில் சொல்ல வர்றாங்கன்னா அதுக்கு தயவுசெய்து கேட்கணும். இல்லை ஏதாச்சும் தயக்கமாக இருக்காங்கன்னா அதெல்லாம் பேரண்ட்ஸ் கேட்கணும். அதெல்லாம் எல்லாம் அவங்களால ஓப்பனாக சொல்ல முடியாது. அதெல்லாம் கொஞ்சம் கேட்டால் இது மாதிரி எல்லாம் நடக்காமல் இருக்கும். அதுதான் கதை. படம் நல்லா இருக்கு உண்மையிலே. பகத் பாசில் சாரும் வடிவேல் சாரும் நல்லா பண்ணியிருக்காங்க உண்மையிலே. முன்னாடி காம்போ வந்து வேறு மாதிரி இருந்தது, ரொம்ப ஹார்ஷாக இருந்தது. இப்போ வந்து பார்த்தாப்பெல்லாம் காமெடியோடு கலந்த ஒரு இதுவாக இருக்குது. மெயினாக வந்து அவேர்னஸ் படம் இது, டோட்டலாக பார்த்தா அப்படி தான். ஏன்னா இந்த மாதிரி சின்ன பசங்களெல்லாம் பலாத்காரம் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து டைரக்டருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அப்ரிஷியேட் பண்ணோம். நல்லா பண்ணியிருக்காரு. சவுண்டுக்கு உண்டெல்லாம் நல்லா இருக்குது படத்தில். அவங்க காம்போ தான் சொல்கிறேண்ணே. மாமன்னனில் வந்து ஒரு வேறு மாதிரி காம்போ. இதில் பார்த்தீங்கன்னா காமெடியோடு கலந்த ஒரு காம்போ. ஆனால் வடிவேல் சாரை வந்து இந்த மாதிரி எதிர்பார்க்கவே முடியல. அந்த விதத்தில் பார்த்தா நல்லா பண்ணியிருக்காரு உண்மையிலேயே. வடிவேல் சாருடைய இது வந்து நாள் ஒரு மேனி பொழுது ஒரு வண்ணமாக வந்து டெவலப் ஆகினே வருது நல்லா. அந்த விஷயத்தில் பார்த்தா அந்த கேரக்டர் வைஸாக வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் வந்து எதிர்பார்க்காம வந்து ஒரு மாதிரி பண்ணுறாரு. அவர் உண்மையிலேயே எதிர்பார்க்கவே இல்லை. அவர் பார்த்தா ஆஸ்யூஷலாக வந்து திருட மாதிரி தான் இருக்கிறாரு. ஆனால் அப்புறம் பார்த்தா அவரே வேறு மாதிரி ரேஞ்சில் போயிடுறாரு. அது ரொம்ப பாட்டு, இந்த ஒரு பாட்டு இருக்குல்ல, அந்த ரீமிக்ஸ் பாட்டு, அது ரொம்ப நல்லா இருக்குது. அது அந்த ரீமிக்ஸோட அதெல்லாம் நல்லா இருக்குது. சவுண்டெல்லாம் நல்லா இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. டைரக்டருக்கு வந்து திரும்ப ஒரு அப்ரிஷியேட் பண்ணோம், நல்லா பண்ணியிருக்காரு உண்மையிலே. ஃபேமிலியோடு பார்க்கலாம் கண்டிப்பாக. இது அவேர்னஸ் ஃபிலிம் தான், அது கண்டிப்பாக பார்க்கலாம். அது கண்டிப்பாக ஓகே, தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருந்தது படம். மாரிசன் படம் ஒரு ஃபீல் குட் ஃபிலிம் மாதிரி ஸ்டார்ட் ஆச்சு. பட் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் அண்ட் அ வெரி மச் நீடட் சோஷியல் மெசேஜ் கூட. ரொம்ப பிடிச்சது, எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். சூப்பர் காம்பினேஷன், அன்எக்ஸ்பெக்டட் காம்பினேஷன். ஆனால் பயங்கர அந்த கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ஒரு ஹார்ட் வார்மிங்காக இருந்தது. வெரி நைஸ். அவரும் ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக இந்த ஒரு ரோல். நல்ல ஆக்டர். ஹீஸ் காட் அ குட் ரோல் திஸ் டைம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது பிஜிஎம். வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் அந்த ஒரு சஸ்பென்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் மூட்க்கு வந்துட்டு ஏற்ற மாதிரி இருந்தது. ஆல்வேஸ் பழைய சாங் வரும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ரொம்ப நல்லா இருந்தது. இட் வாஸ் அ வெல்கம் சேஞ்ச். ஆமாம், கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து பார்க்க வேண்டிய படம் இது, கண்டிப்பாக. நான் படத்தோட மெயின் காஸ்டோட ஒரு பார்ட், அதை தாண்டி எனக்கு வந்து
ஒரு வேர்ல்ட் க்ரியேஷனாக எக்ஸ்ட்ராடினரி வேர்ல்ட் க்ரியேஷன், ரைட்டிங், டைரக்ஷன் எல்லாமே என் டீமுங்கிறது தாண்டி நான் ஒரு ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொன்னால் கூட எல்லோரும் தியேட்டருக்கு கண்டிப்பாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நீங்கள் ஃபீட்பேக் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமான ஒரு ஃபிலிம். ஐ எம் ஹாப்பி டு பி த பார்ட் ஆஃப் த ஃபிலிம். ஃபயர் மாதிரி இருக்கு, ஃபயர் மாதிரி இருக்கு, வந்து பாருங்க. சூப்பராக இருந்துச்சு. ரெண்டு பேருமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. பாஸ்கோ இது பற்றி தான் ஃபுல்லாக. புரியலண்ணா? நல்லா தானே இருந்துச்சு. எல்லாம் படம் சூப்பராக இருக்கு. செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருந்துச்சு. யா எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. படம் சூப்பராக இருந்தது பிரதர். செம்மையாக இருந்தது. வடிவேல் ஆக்டிங்கும் சூப்பராக இருந்தது, ஃபஹத் ஃபாசில் ஆக்டிங்கும் சூப்பராக இருந்தது. புரியல. மெசேஜ் ஒரு சொல்லியிருக்காங்க, ஒரு விஷயம் பீடோஃபைல் அந்த விஷயத்தை பற்றி தப்பாக சொல்லியிருக்காங்க. ஒரு விஷயம் பண்ணுறாங்க, இந்த சைல்டு அபியூஸ் அதெல்லாம் இருக்குல்ல, அதை பற்றி ஒன்று சொல்லியிருக்காங்க. திருடனாக இருந்தாலுமே இந்த விஷயத்தில் வந்து அவன் நல்லவனாக இருப்பான், அதை பற்றி சொல்லியிருக்காங்க. மியூசிக் பிஜிஎம் பயங்கரமாக இருந்தது. வடிவேல் சாரோட வாய்ஸ்லாம் சூப்பராக இருந்தது. மியூசிக் சாங் பாடியிருக்காரு, சூப்பராக இருந்தது. செம்மையாக இருந்தது. அவர் தான் ஆக்சுவலி ஒரு ட்விஸ்ட் டர்ன் ஆகும். அதில் நண்பனே ஒரு துரோகம் பண்ணும்போது ஒரு விஷயம் நடக்கும். அது நல்லாயிருக்கும். படம் பாருங்கள், நல்லாயிருக்கும். ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். தேங்க்யூ. லாக்லாம் இல்லை, ஆக்சுவலி மொமெண்ட் பில்ட் பண்ணுறதுக்கு அந்த டைம் தேவைப்பட்டிருக்கு. அவங்களுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.